இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலகம் இன்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இது பகுதி 3. ஐரோப்பிய நாடுகள் ஓய்வூதிய செலவில் எப்படி ஒப்பிடப்படுகின்றன. ஓய்வு வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான கேள்வி வருகின்றது. எந்த நாடுகள் தங்களின் ஓய்வு பெற்ற மக்களை சிறப்பாக பாதுகாக்கின்றன? இது பகுதி 3. கிரீஸ் கூட ஜிடிபியின் மிகப்பெரிய பகுதியை ஓய்வூதியத்துக்கு செலவிடுகின்றது. ஆனால் அந்நாட்டின் பொருளாதார சவால்கள் மற்றும் முதியோர் மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக இது பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. இத்தாலி மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளும் ஜிடிபியின் 10% மேல் ஓய்வூதியத்துக்கு செலவிடுகின்றன. ஐக்கிய ராச்சியம் யுனைடெட் கிங்டம் எப்படி உள்ளது? யுனைடெட் கிங்டம் எந்த பட்டியலில் இல்லாவிட்டாலும் OECD தரவுகளின்படி UK ஐக்கிய ராச்சியம் தனது ஜிடிபியின் சுமார் 5.5% ஓய்வு ஊதியத்துக்கு செலவிடுகின்றது. சராசரி அரசு ஓய்வூதியம் வருடத்துக்கு சுமார் 12,000 யூரோக்கள். பல ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது பிரிட்டன் அரசு ஓய்வூதியம் மிகவும் குறைவாக கருதப்படுகின்றது. இதனால் தனிப்பட்ட சேமிப்புகள் மிகவும் முக்கியமாகின்றன. கிழக்கு ஐரோப்பாவின் சவால்கள். ரோமேனியா, லித்துவேனியா மற்றும் அல்பேனியா போன்ற நாடுகள் குறைந்த ஓய்வூதியத்தை வழங்குகின்றன. இந்நாடுகள் முதியோர் மக்கள் தொகை அதிகரிப்பு, இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்தல் மற்றும் மெதுவான பொருளாதார வளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றன. முடிவாக ஐரோப்பாவின் ஓய்வூதிய அமைப்புகள் 2 வெவ்வேறு கதைகளை காட்டுகின்றன. மேற்கு மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகள் வலுவான ஓய்வூதிய ஆதரவை வழங்குகின்றன. அதனால் கிழக்கு மற்றும் தெற்கு ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார மற்றும் மக்கள் தொகை சவால்களை எதிர்நோக்கி உள்ளன. இந்த தகவல்கள் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுகின்றன. அரசு ஓய்வூதியத்தை மட்டும் நம்பாமல் நீண்டகால சேமிப்பு மற்றும் தனிப்பட்ட ஓய்வு திட்டமிடல் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதற்கு லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பலருடனும் பயந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து இந்த பகுதி 3 விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.